தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் கடந்த 25/11/2025 அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்ட கோவை செம்மொழி பூங்காவிற்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு விடுமுறை நாட்களான ஜனவரி 15, 16, 17 மற்றும் 18 ஆகிய 4 நாட்களில் 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரளாக வருகை புரிந்தனர். கோவை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காந்திபுரம் பகுதியில் ரூபாய் 208.50 கோடி செலவில் சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செம்மொழி பூங்காவினை பொங்கல் விடுமுறை காலத்தில் மொத்தம் 1,154 பேர் பார்வையிட்டு மகிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவாயில், சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் செண்பக மரம், கல்இளவு, மிளகு மரம், கடல் திராட்சை, திருவோட்டு மரம், களிபுடா, வரிக்கமுகு, மலைப்பூவரசு, எழுச்சுளி, குங்குமம் மரம் என அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகள் அடங்கிய செம்மொழி வனம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நறுமண வனம், ஐந்திணை வனம், நலம் தரும் வனம், மலர் வனம், புதிர் வனம், நிழல் வனம், 1000க்கும் மேற்பட்ட ரோஜா வகை கொண்ட ரோஜா தோட்டம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர் தோட்டம், பாறை தோட்டம், மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம், பசுமை வனம் உள்ளிட்ட பல்வேறு தோட்டங்கள் 38.69 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தோட்டங்களில் உள்ள மரங்கள் மற்றும் செடிகள் குறித்த தகவல்களை QR கோட் மூலம் அறிந்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் கடையேழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய் ஆண்டிரன், அதியன், நல்லி, ஓரி ஆகியோரின் கற்சிலைகள், தாவரவியல் அருங்காட்சியகம், படிப்பகங்கள், இயலிசை நாடகம் என முத்தமிழ் நிகழ்வுக்கான 500 பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் உயர்தர உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய திறந்தவெளி ஜிம், உள்வனம் மாதிரி காட்சி அமைப்பு, பட்டறிவு கூடம், நாற்றங்கால் பண்ணை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா, AI மற்றும் VR கேம்ஸ் கொண்ட உள் விளையாட்டு அரங்கம், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டு பூங்கா, மேம்படுத்தப்பட்ட நடைபாதைகள், 150க்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள், இரவு நேர அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்க்கர நாற்காலிகள், மின்சார வாகனங்கள், தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள், உணவகங்கள், வாகன நிறுத்துமிடங்கள், மழைநீர் சேகரிப்பு மற்றும் மறுபயன்பாட்டு அமைப்பு, மருத்துவ குழு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் பூங்காவில் செயல்பட்டு வருகின்றன. மாநகராட்சி நிர்வாகத்தின் தகவலின்படி ஜனவரி 15 அன்று 23,819 பேரும், ஜனவரி 16 அன்று 31,744 பேரும், 17 அன்று 25,848 பேரும், ஜனவரி 18 அன்று 18,743 பேரும் என 4 நாட்களில் மொத்தம் 1,154 பேர் செம்மொழி பூங்காவை பார்வையிட்டு மகிழ்ந்துள்ளனர்.